الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد وقال نبينا صلى الله عليه وسلم وقد أضلكم شهر عظيم مبارك أو كما قال عليه الصلاة والسلام எல்லாரும் எல்லாம் படைத்த இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அண்ணல் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் அவருடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் நல்லவர்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கு. அதில் நல்ல உடல்நலத்தோடு நிறைய இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். ரமலான் மாதத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். ஷஅபான் மாதத்துடைய கடைசி போய் கிட்டத்தட்ட இன்றைய இரவு யௌம ஷஹுடைய நாளாக இருப்பதால் இந்த நாள் பிறையை தேடுவார்கள். ஒரு நாள் பிறை தெரியாத பட்சத்திலே நாளை இரவு உறுதியாக நோன்புடைய நாளாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரே ஒரு மாதத்தை மட்டும் அல்லாஹ் பெயரோடு அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அரபி மாதங்களில் 12 மாதங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஒரே ஒரு மாதத்தை மட்டும்தான் நேரடியாக அல்லாஹ் பெயர் சொல்லி அல்லாஹ் அழைக்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல்-குர்ஆன் முதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் குர்ஆனிலே பேசக்கூடிய ஒரே ஒரு மாதம். அந்த மாதத்துடைய பெயரை சொல்லி அல்லாஹ் பேசுவதால் அந்த மாதம் தனித்துவம் இருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல்-குர்ஆன். நாம் குர்ஆனை இறக்கி வைத்த இந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் பேசுகிறார். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், அதை நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். அந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்து தருகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்துடைய கடைசி பிறையில் சஹாபாக்களுக்கு பெருமானார் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அப்படி உபதேசம் செய்கிற போது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், கத் அضلكم شهر عظيم مبارك. உங்களை ஒரு மாதம் நெருங்கி இருக்கிறது. கத் அضلكم شهر عظيم, மகத்துவமிக்க ஒரு மாதம் உங்களை நெருங்கி இருக்கிறது. முபாரக்கும், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் அது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் நெருக்கமாக இருக்கிற ரமலானுடைய மாதம் பரக்கத்துடைய மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
வேற எந்த சமுதாயத்திற்கும் வழங்காத சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். வேறு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு அற்புதமான மாதமாக நமக்கு ரமலான் வந்திருக்கிறது. ரமலானுடைய துவக்கம் முதல் ரமலானுடைய இறுதி வரை ஒரு 29 பிறையோ அல்லது 30 இந்த 30 நாட்களுக்குள்ளாக அல்லாஹ் நிறைய இபாதத்துகளை அந்த மாதத்துக்குள்ளே கொண்டு போய் இணைத்து வைத்திருக்கிறார். ரமலான் துவக்கியதில் இருந்து இறுதி வரை அதிகமான இபாதத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து வைத்திருக்கிறார். தொழுகை, நோன்பு, தராவீஹுடைய தொழுகை, சகல செய்கிறது, இஃப்தார் செய்கிறது, ரமலானுடைய கடைசியிலே இஅ்திகாஃப் இருப்பது, ரமலானுடைய கடைசி பத்திலே கியாமுல் லைல் இரவு தொழுகையை தொழுவது, ஸகாத் சதகா கொடுப்பது, ரமலானுடைய கடைசியிலே சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பது, இது போன்ற நிறைய இபாதத்துகள். அதில் ரமலானுடைய கடைசியில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி ஒரு அற்புதமான இரவு. ரமலானுடைய துவக்கம் முதல் இறுதி வரை அல்லாஹ் இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ் கோர்வை செய்திருக்கிறார். அந்த அல்லாஹ் கோர்வை செய்திருக்கிற அந்த அமைப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், ரமலான் ஒரு வித்தியாசமான மாதம், ரமலான் ஒரு தனித்துவமான மாதம். வேற எந்த சமுதாயத்துக்கும் இது போன்ற ஒரு மாதம் கொடுக்கப்படாமல் நமக்கு அல்லாஹ் கொடுத்து நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். ரமலான் வந்து ஷஹ்ருன் அஸீமுன் மகத்துவமிக்க மாதம், முபாரக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்துக்கு ஒரு பேர் சொன்னாங்க, பரக்கத்து நிறைந்த மாதம். ஹதீஸ்களில் வல்லவர்களுக்கான பரக்கத்துனா என்ன, அல்லாஹ் அந்த மாதத்தை எப்படி பரக்கத்தா இருக்கிறார், அது எப்படி நமக்கு பரக்கத்து என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உம்மத்தில் முஹம்மதியர்கள் மட்டும்தான், இவர்கள் மட்டும்தான் மிக குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். நம்ம சமுதாயம் மட்டும்தான், உம்மத்தில் முஹம்மதியாக இருக்கிற கடைசியாக இருக்கிற நாம் மட்டும்தான் மிக குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள், மிக குறைவான உடல் நலம் கொடுக்கப்பட்டவர்கள். எல்லா விஷயங்களிலும் மிக குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்னாடி வந்தவங்க ரொம்ப எல்லாருமே அதிகம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டா 1000க்கு மேல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை 1000 வருஷத்துக்கு மேல. நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு 10-12 மடங்கு வாழ்ந்துருக்கிறாங்க. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 1900க்கு மேல. நம்ம போன்ற கிட்டத்தட்ட 10 மடங்கு வாழ்ந்திருக்கிறாங்க. அதே போல ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலங்களில் வருகிற போது 700-800, ஹஸரத் ஈசா நபி அவர்கள் வருகிற போது ஒரு 300-400. ஆனால் நமது உம்மத்திலிருந்து வருகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயுளை அல்லாஹ் மிக சுருக்கமாக ஆக்கியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அஅமாரு உம்மத்தி பைன 60 வ 70. என் உம்மத்தினருடைய ஆயுள் என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அஅமாரு உம்மத்தி பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தினருடைய ஆயுள் 60க்கும் 70க்கும் மத்தியில் தான். நம்முடைய எல்லா ஒரு தோராயமா கணக்கு எடுத்து போட்டு பார்த்தோம்னா 1-2 வினாக்கு கூடுதலாக குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு பெரும் விகிதமாக என்பது ஒரு 60-70க்குள்ளாக, ஒரு 100க்குள்ளாக நம்முடைய ஆயுளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக குறைவான ஆயுளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எல்லாம் இந்த ஆயுள் குறைவு, உடல் நலமும் குறைவு, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பலமும் கூட குறைவு. நம்மை விட மிக பலம் வாய்ந்தவர்கள் முன்னாலே வந்து உம்மத்தினருக்கு வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் தமது குடும்பத்தினர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை, ஜாபு ஸஹ்ர பில் மார், விரல்களை கொண்டு மலைகளை உடைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் பேசுறார். நாம எல்லாம் ட்ரில்லிங் மிஷின் வேணும், ஒரு ஆணி அடிக்கணும்னா ட்ரில்லிங் மிஷின் இல்லாம இன்னைக்கு நம்மளால ஆணி அடிக்க முடியாது. அது அடிக்கிறப்ப தெரியாம சுத்தி வரல பட்டுச்சு, ஒரு 10 நாளைக்காவது அதுக்கு வருத்தப்படும். அந்த அளவுக்கு தான் நம்முடைய உடல், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பலம் அல்ல மிக மிக குறைவாக கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அப்படி மலையை விரலாக குறைவார்கள் அப்படின்னு நல்லா பேசுறாங்க. மிகப்பெரிய நீண்ட ஆயுளும் நல்ல பலமும் எல்லா வகையிலையும் நம்மை விட மிக ஈழற்றமாக வாழ்ந்தவர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்தினர்கள். அவங்களை பார்த்து கவனிக்கிறப்ப நாம ரொம்ப கம்மி, நாம ரொம்ப குறைவு. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறா,
நம்மை கொண்டு போய் அவர்களுக்கு நிகராக அல்லாஹ் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். ஒரு 1000 வருஷம் வாழ்ந்த மனிதன் மாதிரி ஒரு 100 வருஷம் வாழ்ந்த நாம வாழ்ந்து காமிக்கணும். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை மிகப்பெரிய அன்பளிப்பாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் முன்னால வாழ்ந்த உங்களுக்கு அல்லாஹ் 400 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு வருத்தம். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நமக்கு அந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்க கூடாதா? ஒரு 1000 இல்லாட்டி ஒரு 500 கொடுக்க கூடாதா? சரி, நீங்க நமக்கு பட்ட மாட்டேங்குதுல்ல, ஒரு 50 60ங்கிறது பத்தல, ஒரு 100 வாழ்ந்தாலும் பத்தல, நாம ஒரு முடிவு இருக்குன்னு நினைக்கலாம். அல்லாத குரான் நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான், நம்ம என்ன செய்வோமா, மௌத்து நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்போமா? சில மனிதர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் திரும்ப கொடுத்து என்னை பூமிக்கு அனுப்பு, இன்னும் செய்யறது நிறைய இருக்கு, நான் செஞ்சது வரேன்னு கேட்பாங்க. அல்லாஹ் சொல்றா, இல்ல அதெல்லாம் நடக்காது. எப்படி ஒரு கறவை மாடுடைய காம்பில இருந்து கலக்கப்பட்ட பால் மீண்டும் அந்த கறவை மாடுடைய காம்புக்குள்ளே போக முடியாதோ, அதுபோல இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டவர் மீண்டும் திரும்ப வரவே முடிஞ்சு அந்த பாபு அதையோடு அல்லாஹ் அழைத்து விடுகிறார். அதுபோலதான் நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கை. நாம என்ன செய்யறோம்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா வசதி இல்லாம இருக்கும். இவர் என்ன செய்வார், பெரிய தாராள மனசோடு சொல்லுவார், எனக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருந்தா. ஒரு வார்த்தையே பெரிய வார்த்தையா இருக்கு. என்ன வார்த்தை? எனக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருந்தா கிழிச்சு நிறைய செஞ்சிருவேன். கொடுத்தா எதையுமே செய்ய மாட்டார். கொடுத்தா இருப்பதை இறுக்கமாக தன்னுடைய மடியிலே கட்டி வைத்துக் கொள்வார். தன்னுக்கு, தன் பிள்ளைக்கு, தன் பேர பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு எத்தனை தலைமுறைக்கு வேணுமோ இருக்க வச்சுக்குவார். ஆனா இவர் இல்லாதப்ப என்ன சொல்லுவாருக்கு மனச வார்த்தை, எனக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருந்தானா நிறைய கொடுப்பார். கொடுக்கிறப்பவே இந்த மனிதன் கொடுப்பதாக இல்லை. அல்லாஹ் நிறைய கொடுத்த என்ன செய்வாரு, துணியாவிலே நிரந்தரமா தங்கள் மேல செயல்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முன்னாடி வாழ்ந்த உம்மத்தினர்களுக்கு இவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஏன் ரொம்ப கம்மியா கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ் நமக்கு கூட கொடுக்க கூடாதா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டபோது அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஆயத்தை இறங்குறதுக்கு காரணமே அதுதான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ், ஒரு 1000 வருஷம்னா ஒரு 1000 வருஷத்துல ஒரு 1000 ரமதான்களாவது பார்ப்போம்ல, நிறைய நோன்புகளை பார்ப்போம்ல, வருஷங்கள் கூட கொடுக்கப்படக்கூடாதா? அல்லாஹ் அப்பதான் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரு இரவு அந்த ஒரு இரவு நீங்க ஒழுங்கா இபாதத் செஞ்சா போதும். நம்ம என்ன செய்ய முடியாது. ரமலான் 30 நாள் இருக்கிறப்ப என்ன செய்வோம், எப்ப அஜத்தை 8 ரக்காத் படிப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். வெளியே போறதுக்கு தயாரா இருக்கும். 8வது ரக்காத் 7வது ரக்காத் ரெடியா இருக்குன்னா உடனே ரெடியா இருக்கும். இன்னும் கேப் இருக்கு, எப்படி வெளியே போகலாம், கடைசியா வித்து வச்சுட்டு எப்படி வரலாம். நாம ஒரு முடிவு தான் தெளிவா இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் நிறைய ஆயுள கொடுக்க கூடாதா? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரு இரவு ரொம்ப நாள், ஒரு இரவு நீங்கள் அந்த இபாதத்தை முழுமையான சிறப்பாக நீங்கள் கிடைத்தால் அது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தில் இருக்கு. நீங்க ரொம்ப ஒரு மாசம் முழுக்க, ஒரு வருஷம் முழுக்க அல்ல, ஒரு இரவு, ஒரே ஒரு இரவு நீங்கள் உருப்படியாக இபாதத் செய்தால் அது 1000 மாதங்களை விட சிறப்பு பெறும். கிட்டத்தட்ட 84 வருஷம் ஒரு இரவுடைய இபாதத்துகளை அல்லாஹ் முந்தைய சமுதாயத்தினுடைய அந்த ஆய்வோடு அவருடைய பரக்கத்துகளோடு அல்லாஹ் நம்முடைய பரக்கத்துகளையும் அல்லாஹ் கொண்டு போய் சரி செய்கிறார், சமன்படுத்துகிறார். அவங்க 100 வருஷம் வாழ்ந்தால் பெரிய விஷயம் இல்லை. நாம ஒரு இரவு உருப்படியாக இபாதத் செய்தால் அல்லாஹ் 100 ஆண்டுகள் இபாதத் செய்கிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறார். இது ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் கிடைக்கும், வேற எந்த மாதத்திலுமே கிடைக்காது. எந்த மாசத்திலேயும் இது மாதிரி ஒரு மகத்துவம் மிக்க ஒரு இரவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "வஹுவ ஷஹ்ருஸ் ஸபர்." ரமலானுடைய மாதம் பொறுமையுடைய மாதம். ரமலான் மாதம் பொறுமையுடைய மாதம். வஸ்ஸபர் தவாபுல் ஜன்னah. பொறுமை என்பது அதற்கு கூடிய சுவனம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஷஹ்ருஸ் ஸபர். ரமலான் வந்து பொறுமையுடைய மாதம். பொறுமையுடைய மாதம்னா என்ன?
ரொம்ப ரமலான் ரொம்ப நிதானமா அதை பயன்படுத்துவதற்கு ரமலானோட அற்புதமான மாதம். மற்ற மாதம் மாதிரியே ரமலானை பயன்படுத்துறவங்களுக்கு ரமலான் சாதாரண மாசம் தான். எப்பவும் பிறவை சாப்பிடுவாரு, எப்பவும் பிறவை தூங்குவாரு, எப்பவும் பிறவை இருப்பாரு, எல்லா பாவமும் செய்வாரு, என்ன மாசம்ல என்னென்ன செய்யறாரு எல்லாத்தையும் செய்வாருன்னா அவருக்கு ரமலான் ஸ்பெஷல் இல்லை. ஆனா யார் ரமலானை நோன்பு வைத்து முறையாக இவ்வாறு செய்கிறாரோ அவருக்கு ரமலான் ஒரு அற்புதமான பொறுமையுடைய மாதம். ஏன்னா காலம் ரொம்ப வேகமா ஓடுது, காலம் ரொம்ப வேகமா ஓடுது. அது நம்முடைய ஆயுளுக்கும் கால வேகமா ரொம்ப போறதுக்கு பார்த்தோம்னா ரொம்ப வேகமா சாப்பிட்டு ரொம்ப குறுகிய காலமாக தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலம் சுருங்கி போகும், காலம் சுருங்கி போகும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. சின்னாரசம் சொன்ன வார்த்தை காலம் சுருங்கி போகும். وتكون السنة كالشهر وتكون السنة كالشهر. ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல போகும். ஒரு மாதம் ஜும்ஆத்தி, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல போகும். ஒரு ஜும்ஆத்து கல் யௌமி, ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல போகும். வல் யௌமு கஸ்ஸாஅத்தி, ஒரு நாள் என்பது ஒரு மணி துணிகளை போல போகும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், நோம்பு இப்பதான் போன தெரிஞ்சு அடுத்த நோம்பு, நோம்பு சொல்லி பக்ரீத் முடிஞ்சு ரபியுல் முடிஞ்சு அடுத்த ரமலான். மிக வேகமாக நம்முடைய ஆயுளை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ரொம்ப வேகமா போற ஆயுள்ல இந்த வேகமான ஆயுளை மிக நிதானமாக பயன்படுத்துவதற்கு ரமலான் ஒரு அற்புதமான மாதம். ரமலான் என்ன செய்யணும், துல்லியமாக பயன்படுத்தலாம். ரமலான்ல இஃப்தார், சஹர், தராவீஹ் தொழுக, ஒவ்வொரு இபாதத்துலையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், நம்ம அற்புதமா அமைச்சிருக்க. ரமலான்ல சஹர் நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னா சாப்பாடுல ரொம்ப கவனமா இருக்கும். விடிய விடிய சாப்பாடு செஞ்சு கூட்டமா அமர்ந்து பேசி என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசி சகரை கிடைக்கும். சகர் அப்படி கிடைப்பதற்கான சகர் அல்ல. சகருடைய நேரம் என்பது மிக துல்லியமான பொருளைகளும் மிக அற்புதமான துவாக்களையும் வெளிப்படுத்துகிற நேரம் சகர் என்பது. அல்லாஹ் ரொம்ப நெருங்கி போற நேரம் தான் சகர் தான். எவ்வளவு முடியுமோ அந்த நேரத்தில் தகச்சல் தொழுது அல்லாஹ் துவாவோட நெருங்கி போறோம். அதே போல இஃப்தாருடைய நேரம், இஃப்தார் நேரத்திலே நாம் என்ன செய்வோம், எந்த கடையில் வடை நல்லா இருக்கும், எங்க எதை வாங்கலாம், ஒரு பிளானோட தான் இருக்கும். அசல் இதோட என்ன செய்வோம், முடிவு பண்ணிடுவோம். எங்க வருவாங்களா, எங்க கட்சி எப்படி எடுத்துட்டு போகலாம், எப்படி சாப்பிடலாம். இஃப்தாருக்கு நம்ம தயாரானது நம்ம பாணி வேற மாதிரி இருக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, நம்முடைய பாணி வேற மாதிரி இருக்கும். இஃப்தார் என்பது அப்படி அல்ல, உணவுக்கான நேரம் அல்ல. நோன்பு இருக்கிற நேரம் என்பது அல்லாஹ்வோடு பேசுகிற நேரம். இஃப்தார்ல அமர்ந்த கண்களை மூடி அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். நாம் அந்த நேரத்தில் கேட்கிற எந்த துவாக இருந்தாலும் அந்த துவாவை அல்லாஹ் அப்படியே அங்கீகரிக்கிறார். இஃப்தார் நேரத்தில் நம்ம என்ன துவா கேட்கிறோமோ அல்லாஹ் அந்த துவாவை அப்படியே அங்கீகரிக்கிறார். உணவுகளுக்காக அழித்துக் கொள்கிற முஸ்லிம்களாக நாம் இருக்கவே கூடாது. உணவுகளுக்காக சண்டை போட்டுக் கொள்கிற அந்த நேரத்தில் தர்க்கம் செய்கிற முஸ்லிம்களாக நாம் இருக்கக்கூடாது. இஃப்தார் நேரத்தை மிக அழகானதாக நாம் மாற்றணும். அல்லாஹ் ரமலானுடைய மாத்திர இபாதத்தில் ஒவ்வொன்றையும் ரொம்ப அற்புதமாக அமைத்து இருக்கிறது. சஹாபாக்கள் அதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் அவங்களுக்கு வருஷம் கொடுத்த ரமலான், நமக்கு ரமலானுக்கு ஒரு வருஷம் தான். சஹாபாக்களுடைய வாழ்க்கை முழுக்கவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானாக ஆக்கியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மொத்தமா நோன்பு தான், அது பட்டினி தான், அல்லது தியாகம் தான், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்கு செலவு செய்யறது தான், ஜக்காத்து கொடுக்கறதா, சதக்கா கொடுக்கறதா, இதுதான் சஹாபாக்களுடைய முழு வாழ்க்கையுடைய கருத்து. நாம ரமலான்ல ஜக்காத்து கொடுக்கறது கூட என்ன செய்வோம், கணக்கு பார்ப்போம். எவ்வளவு கொடுக்கறது, என்ன எவ்வளவு கொடுக்கலாம், எப்படி கணக்கு 2% தான், 2% இருக்கிற கணக்கு போட்டோம்னா எவ்வளவு பெரிய வருங்க. நாம ஒரு 900 கணக்கு போட்டாரு நம்ம குடும்பத்துக்கு யோசிக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. அவங்களுக்கு வருடம் முழுக்கவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானாக ஆக்கி வைத்திருக்கிறார். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அதற்கு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரோம்ல இருந்து வந்த சஹாபி. அந்த சஹாபி மக்காவில் இருக்கிற அந்த ஈமானை ஏற்றுக்கிட்டு காஃபிர்களை கடுமையான துன்புறுத்தலுக்கு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுவை உள்ளாக்குகிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கா விட்டு மதீனா போகணும்னு முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்து கையிலே அம்பு கூடலையும் வாழையும் எடுத்துக்கொண்டு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை நோக்கி போறாங்க.
அன்னைக்கு மக்காவில் இருந்த காப்பிர்கள் யாரையுமே மூமினாவும் ஆக விட மாட்டோம், யாரையும் மக்கள் விட்டு போக விட மாட்டோம். இங்க இருக்கிற மூமின்களையும் துன்புறுத்துவோங்கிற அந்த நோக்கத்திலே வாழ்ந்தது. சுனைபுரியவங்களை மக்களுக்கு வெளிப்படையில காப்பிர்கள் எல்லாம் மடக்கிட்டாங்க. மடக்கிய உடனே சுனைபுரியவர்கள் தன்னுடைய கையில அம்பு பொருள்களை எடுத்துக்கொண்டு சொன்னாங்க, நான் என் மீது நீங்கள் நெருங்கி வந்தால் என் அம்புகளை பயன்படுத்துவேன், அதற்கு பின்னாலே என்னை நெருங்கி வந்தால் நான் என்னுடைய வாளை பயன்படுத்துவேன், உங்களோடு சண்டையிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால காப்புகள் இடத்திலே இருந்தாங்க. நீண்ட நேரம் வாக்குவாதம் நடக்கிறது. கடைசியா சுனைபுரியவர்கள் சொன்னாங்க, நான் இப்ப மதீனாவுக்கு போகணும், நபிசல்லாஹு எல்லாரும் மதீனாவுக்கு போயிட்டாங்க, அபூபக்கர் எல்லாரும் மதீனாவுக்கு போயிட்டாங்க, நான் மதீனாவுக்கு போகணும், என்ன தந்தா நீங்க போவீங்க? காப்பிலாம் சொன்னாங்க, உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும், மக்காவில் இந்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும், நீங்க என்ன செய்யலாம், மதீனாவுக்கு போகலாம். பேரம் பேசினார்கள். சுனைபுரியவர்கள் அவங்களை பற்றி இருக்கிறாங்க, நிறைய சொத்துக்கள், 2 அடிமை பெண்கள், இவை அனைத்தையும் அந்த சுனைபுரியவர்கள் அந்த டாக்டர் சொன்னாங்க, இதை எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, என்னை மதீனாவுக்கு போகணும். இந்த சொத்துக்கள் எல்லாம் மக்காவில் எங்க இருக்குதுங்க இடத்தையும் சொல்ல போய் நீங்க எடுத்துக்கணும். காப்பிர்கள் சொன்னதுக்கு பின்னாலே சுனைபுரியவர்கள் விட்டாங்க. சுனைபுரியவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுனைபுரியவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை சுனைபுரியவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகார மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து உயிரை வாங்கிக் கொண்டார் அப்படின்னு இந்த ஆயத்துக்கு அர்த்தம். வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகார மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து தன்னுடைய உயிரை வாங்கிக் கொண்டார். அவங்க ரொம்ப சிறப்புக்குரியவங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். இந்த சஹாபி வந்த உடனே அவர் கண்ணிலையும் காயம், ஒரு கண்ணிலையும் காயம், அந்த வேதனையோடவே வந்தார். வந்த நபி உங்களுக்கு அருகாமையில் அமர்ந்த உடனே நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுனைபே நீங்கள் மிக லாபகரமான வியாபாரம் செய்திருக்கிறீர்கள். லாபகரமான வியாபாரம் 1க்கு 10, 10க்கு 70, 70க்கு 100, இது ரமலானுடைய மாத்திரம் சாத்தியமாகும். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான்ல ஒரு நபிலை செய்தால் ஒரு பர்ருடைய அந்தஸ்து, ஒரு பர்ரை செய்தால் 70 பர்ருடைய அந்தஸ்து ரமலான்ல. ஒருத்தர் ரமலான்ல ஜக்காத்து கொடுத்தாருன்னா அவர் ரொம்ப 70 மடங்கா ஜக்காத்து கொடுத்த நன்மை கிடைக்கும். ரமலான்ல ஒரு 10 தொழுகை தொழுதாருன்னா, 10 தொழுகை தொழுதாருன்னா 70 தடவை அந்த 10 தொழுகை நன்மை கிடைக்கும். ஒரு நபிலை செய்தால் ஒரு பர்ருடைய அந்தஸ்து, ஒரு பர்ரை செய்தால் 70 பர்ருகளை செய்த அந்தஸ்து. ரமலான் பல்கி பெருகக்கூடிய மாதம். அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க மிக லாபகரமான வியாபாரம் செய்து விட்டீர்கள். அந்த சஹாபி அப்பதான் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் விஷயத்துல இருந்துச்சு? நபி அவங்க சொன்னாங்க, ஆமா சொத்து பற்றி எல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, எதுவுமே கையில் இல்ல, அதனால அல்லாஹ் உங்களுக்கு புகழ்ந்து குர்ஆன்ல இந்த வசனத்தை இறக்கியிருக்காங்க. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால பேரிச்சம்பழங்கள்லாம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சுனைபுரியவர்கள் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து சாப்பிடுங்க. சுனைபுரியவர்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்டதை பார்த்துட்டு நபி அவங்க கேட்டாங்க, கண்ணு வலியோடு இருக்குதுன்றீங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுறீங்க, கண்ணு வலியோடு யாராவது பேரிச்சம்பழம் என்ன செய்வாங்க, தன்னுடைய தோழர்களிடத்துல இனிமையா பழகுவாங்க. இத்த நேரத்தில் பார்த்தோம்னா நண்பர்களுக்கு என்ன செய்வான், கேள்வி பேசி காரியம் பேசிவாங்க. நபி உங்க சஹாபா கிட்ட ரொம்ப நெருக்கமா பேசுவாங்க. நபி அவங்க சொன்னாங்க, கண்ணு வலியோடு இருக்கிறீங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுறீங்க, அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, கண்ணு வலிக்கு பேரிச்சம்பழம் சம்பந்தமே இல்லை. நபி அவங்க கேட்டாங்க, கண்ணு வலியோடு இருக்கிறீங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுறீங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எந்த பக்கம் வலி இருக்குதோ அந்த பக்கம் சாப்பிடல, எந்த பக்கம் வலி இல்லையோ அந்த பக்கம் சாப்பிடுறேன் அப்படின்னு நபி அவர்கள் நம்முடைய மருத்துவத்தையே சிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சுனைபுரியவர்கள். அது மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கை முழுக்கவே அவர்களுக்கு வருடம் முழுக்கவே நம்மளாம் தான். தபூக்குடைய கூட்டெல்லாம் வேற வரலாறு பார்த்தோம்னா நோம்பு வச்சுக்கிட்டு போட்டு போயிருக்காங்க. நாம இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதான்னு கேட்கலாம். கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா அதுக்கு ஏதாவது நோம்புல ஏதாவது அனுமதி இருக்குன்னா ஏதாவது நோம்பு விட்டுக்கலாமா, ஏதாவது ஒரு காரணத்தை தேடணும். அப்படி அல்ல. சஹாபாக்கள் போரை வைத்துக் கொண்டு நோன்போடு போருக்கு போனவர்கள் சஹாபாக்கள். அவங்களுக்கு வருடம் முழுக்க ரமலான், நமக்கு எல்லாம் ரமலான சிறப்புக்குரிய மாதமா கொடுத்திருக்கிறான். இந்த மாதத்தை வரக்கூடிய மாதத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்தணும். அல்லாஹ்விடத்தில் மீண்டும் நாம் துவா செய்வோம். இந்த நல்ல நேரத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ்
வரக்கூடிய ரமலானை எங்களை அடையச்சி அதில் நல்ல உடல்நலத்தோடு நிறைய விவாதங்களை செய்கிற பாக்கியத்தை கூட நல்ல துவா செய்வோம். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தோல்வி செய்வான். ஆக